சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன அப்படின்னா V1 வெர்பு நமக்கு தெரியும் இல்லையா, V1 வெர்பு ப்ளஸ் வில்லு, ஓகேவா, அதை ஆட் பண்ணி எழுதுனால நமக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னா சிம்பிள் ஃபியூச்சர் கிடைச்சிடும். ஓகேவா, ஸோ பார்க்கலாமா. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா இந்த ஐவி இவங்களுக்கு மட்டும் ஷேல் அப்புறம் வில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, மித்த எல்லாருக்குமே என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா வில்லு தான் யூஸ் பண்ணி எழுதணும். ஓகேவா, பார்க்கலாமா. வில் இஸ் யூஸ்டு ஃபார் யூ, தே, ஹி, ஷி, இட். சரியா, இவங்களுக்குலாம் வில் யூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் ஷேல், வில், ஓகேவா, ஆர் யூஸ்டு ஃபார் ஐ, வி இவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா, ஐ ஷேல் இல்லைன்னா வில் யூஸ் பண்ணிட்டு மீட் ஹிம் டுமாரோ. ஓகே, நான் நாளை அவனை சந்திப்பேன். ஓகேவா, வி அப்புறம் ஷேல் வில். ஓகே, போட்டுட்டு மீட் ஹிம் டுமாரோ. தே வில் மீட் ஹிம் டுமாரோ. ஓகேவா, ஹி வில் மீட் ஹிம் டுமாரோ. He will meet him tomorrow. She will meet him tomorrow. It will reach him tomorrow. ஓகே, அது நாளை வந்து அவனை சென்றடையும். சரி, எவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. நமக்கு அந்த V1 வெர்பு மட்டும் தெரிஞ்சா போதும். அந்த V1 வெர்பு மீட் V1 வெர்பு மீட் V1 வெர்பு தான். ரீச் ரீச் ரீச்டு ரீச்டு தான். சரியா, அப்போ நமக்கு வெர்பு ஃபார்ம் நமக்கு தெரியணும். V1 V2 V3 ஃபார்ம் மட்டும் தெரியணும் நமக்கு. ஓகே, வேற பேசிக் கைஸ். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா, ஸோ ரொம்ப ஈஸி தான். ஸோ ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகேவா, ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.